ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து நாட்கயிறு எப்படி வந்து திருப்புறது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். நான் வந்து கிராஸ் பீஸ் எல்லாமே கட் பண்ணி அதை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த சைடில் ஒரு 1/4 இன்ச் அளவில் மட்டும் விட்டுட்டு மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாமே வந்து கட் பண்ணிடலாம். நிறைய மெத்தட் இருக்குது, இருந்தாலும் இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு மெத்தடு. இது பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஹூக் நீடில். இது வந்து நமக்கு எல்லா மெட்டீரியல் ஷாப்லேயுமே வந்து கிடைக்கும். இதோட விலையும் பார்த்தீங்க அப்படின்னா 40 ஆர் 50 அவ்வளோதான் வந்து வரும். இப்போ நம்ம இதை எப்படி வந்து உள்ளே விடுறது, எப்படி லாக் எடுத்து எப்படி வந்து இதை திருப்பி கொண்டு வரது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வந்து இது கிராஸ் பீஸில் தான் நம்ம வந்து ரெடி பண்ணணும். ஸ்ட்ரைட் பீஸ்லையும் பண்ணலாம், கிராஸ் பீஸ் தான் இருக்கும்போது நமக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு லாக் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு இந்த லாக்கை இப்படி கீழே எடுத்து விட்டுறணும். நம்ம இதை எடுத்து விட்டுட்டு இந்த நீடியில் இதுக்குள்ளார வந்து விட்டுறணும். இதில் நீங்கள் எவ்வளோ சன்னமாக வேணும்னாலும் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை இந்த பக்கம் கொண்டு வந்தேன், இந்த துணியில் இப்படி வந்து இதை உள்ளார விட்டுட்டு இப்போ கீழே இருக்கிற லாக்கை இப்படி மேலே தள்ளி விட்டுறணும். அதெல்லாம் போய் உட்காராது, சும்மா இப்படி மேலே மட்டும் தள்ளி விட்டுட்டு நீங்கள் அப்படியே அந்த துணியை மெதுவாக வந்து இழுக்க ஆரம்பிங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து அப்படியே இழுத்துட்டு வரேன். இல்லைன்னா பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் வந்து ஆகும். இதுக்கப்புறமே இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணதுக்கப்புறமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம வந்து எடுத்துடலாம். இன்சைடில் இருக்கிற கொஞ்சம் இதை மட்டும் நம்ம வந்து விலக்கி விட்டுட்டு அப்படியே வந்து எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சரியாக வந்துடும். இந்த சைடு வந்துருச்சு, இதை வந்து நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து இந்த நீடிலையும் வந்து நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க, இப்படி லாக்கு கீழே இருக்குது, நான் வந்து இப்படி உள் பக்கமாக வந்து விட்டுறேன். விட்டுட்டு இப்படி மேலே வந்தோடனே இப்படி ஒரு லாக் கீழே இருக்கிற லாக்கை இப்படி மேலே ஏற்றி விட்டுட்டு அதுக்கடுத்து நம்ம வந்து இப்படி பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நகர்த்தணும். நகர்த்திட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து வரும். மெதுவாக நான் அப்படியே வந்து நகர்த்திடுறேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து சன்னமாக அப்படியே வந்து நாட்கயிறு வந்து ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப ரொம்ப ஈஸி. நமக்கு இதுக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் கூட வந்து ஆகாது. எவ்வளோ சன்னமாகவும் எவ்வளோ நீட்டாகவும் வந்து வந்திருக்கு அப்படின்னு வந்து பாருங்கள். இப்போ 2 ரோப்புமே நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. இது கீழே அழகாக வந்து பூ வச்சா சரி. நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச்சிங் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.